குலதெய்வம் கோபித்தால் என்ன மாதிரி அடையாளங்கள் வரும்? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை எப்படி சமாளிக்கலாம்? இது ஒரு கதை அல்ல. இது பலரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களைக் கொண்டு ஒரு ஆன்ம அனுபவம். கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தேவையான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். குலதெய்வம் என்பதோடு அர்த்தம் நம் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றிக் கொண்டிருக்கும் தெய்வம். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க தாயும் தந்தையும் போல பாதுகாக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். நம் குடும்பத்தில் முதலாளியாக இருப்பவரின் கர்மத்தை கவனிக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை காலந்தவறாமல் வணங்கணும். குலதெய்வத்தால் கோபித்தால் வருகிற அடையாளங்கள்: திடீர் திருமணம் தடைபடுதல், நல்ல மாப்பிள்ளை பக்கம் வருகிற பேச்சு ஒரே நாளில் நிற்கிறது. ஒருவேளை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் ஆனாலும் திருமணம் தினம் வாசல் காலியாகி விடுகிறது. வீட்டு முதியவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவது, மருத்துவ அறிவில்லால் புரியாத நோய், பரிசோதனை எல்லாம் பண்ணியும் காரணம் தெரியாத வலி, சில மணி நேரங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை, திடீர் பொருளாதார நஷ்டம், கடன் அதிகரிப்பு, பணம் வராத நிலை, வியாபார நஷ்டம், இல்லத்தில் இருக்கும் பணம், தங்கம் திடீரென விற்று போக வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, கோபம், காரணம் இல்லாமல் குடும்பத்தினர் இடையே வாக்குவாதம், எதிர்மறை கருத்து, மனசு அமைதி இருக்காது, கோபம் அதிகம், பூஜை அறையில் தெய்வத்தின் விளக்கு திடீரென அணைந்து போவது, நீங்கள் நெய் தீபம் ஏற்றினால் இரவில் தானாக அணைந்துவிடும். சில இடங்களில் குலதெய்வ படத்தில் கருப்பு புள்ளி அல்லது நிறம் மாறுவது, கனவில் குலதெய்வம் கொடுக்கப்படும் அடையாளங்கள்: குலதெய்வம் கோவில் அல்லது சன்னதி வந்த கனவு, கோபமான உருவம் அல்லது அழைக்கும் போது உணர்வு. இப்படி அடையாளங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பமும் சேர்ந்து செல்வது, நெய் தீபம், இலுப்பை மரம் தீபம், எலுமிச்சை தீபம் ஏற்றுவது, சாத்விக பொருட்களால் வழிபாடு, தேங்காய், பழம், அரிசி, துளசி இல்லாமல் ஒருவரது குடும்பத்தில் உண்டியில் நெய்வேத்தியம் செய்து வர வேண்டும். குலதெய்வ மண்டப பூஜை செய்ய சாமியாரிடம் கலந்தோசிக்கவும். மறந்து போன குலதெய்வம் பெயரை பெரியவர்கள் அறிய முடியவும். சமாளிக்க வருகின்ற சின்னங்கள்: வீட்டில் அமைதி ஏற்பட தொடங்கும், உடல் நலம் மெதுவாக சீராகும், பணம் வர ஆரம்பிக்கும் அல்லது வேலை வாய்ப்புகள் உருவாகும், திருமண பேச்சு மீண்டும் தொடங்கும், கனவில் குலதெய்வம் ஆசீர்வதிக்கும் உருவம் தோன்றும். குலதெய்வம் என்பது பயப்பட வேண்டிய சக்தி அல்ல, நம்மை காப்பாற்றும் தாய் தந்தை மாதிரியான தெய்வம். அவங்களை நம்மை அழைக்கிறது தான். அப்படியே வரும் அடையாளங்கள்: பயம் வேண்டாம், பக்தியுடன் சரியான மரியாதை தந்தால் ஆசீர்வாதங்கள் தானாக துளிர்க்கும்.